Welcome friends, welcome to RVS Tech. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஃபங்க்ஷன் கான்செப்ட்ல இருக்கிற கால் பை வேல்யூ அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். கால் பை வேல்யூ அப்படினா என்ன அப்படிங்கறத பத்தி. கால் பை வேல்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் அடிஷன் கான்செப்ட் வந்து எடுத்துக்கலாம். ப்ரோக்ராம் உடைய கான்செப்ட் வந்து என்ன அப்படினா two numbers நான் வந்து யூசர் இருந்து வாங்கிட்டு ஃபங்க்ஷன் வச்சு கால் பண்ணி திரும்ப ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு நம்பர்ஸ்மே நமக்கு வந்து அடிஷன் பண்ணி ஆன்சர் எனக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறது மாதிரி சரிங்களா. ஸோ அதுக்காக டூ இன்புட்ஸ் வாங்குறதுக்காக ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறோம். ஆன்சர் ரிசல்ட்டை வாங்குறதுக்காக ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். பிரிண்ட்எஃப்ல போய்ட்டு என்டர் த வேல்யூ ஏ அண்ட் பின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்றேன். ஸ்கேன்எஃப்ல ஏபி ரெண்டுமே யூசர்லேருந்து வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு ரிசல்ட் ஈக்குவல் கொடுத்து ஆட் ஆஃப் ஏ கமா பி நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ரிசல்ட்டுக்கு ஈக்குவலுக்கு அடுத்த பொசிஷனில் நான் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த இடத்துல கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ கமா பி. ஸோ ஏ கமா பி அப்படிங்கும்போது யூசர்ட்டேருந்து ஏபிக்கு வந்து என்ன வேல்யூ நான் வந்து கெட் பண்ணுறனோ ஸோ அந்த வேல்யூவோட எனக்கு வந்துட்டு வச்சு நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த கான்செப்ட் தான் கால் பை வேல்யூ. கால் பண்ணும்போது வேல்யூ நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பை வேல்யூ. ஸோ இந்த இடத்துல ஏபி யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணும்போது நேராக எங்கே டெஃபினேஷன் எழுதியிருக்கணும் அந்த இடத்துக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படின்றது வந்து மெயின்குள்ளே டிக்ளரேஷன் பண்ணியிருப்போம். மெயின்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால மெயினுக்கு வெளியில் இந்த ஏபி என்னால் அக்சஸ் பண்ண முடியாது. அதனால் கால் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்துட்டு ஏபியில் ரெண்டு இதுலையுமே வந்துட்டு டூ வேல்யூஸ் வந்து சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணும்போது டெஃபினேஷன் இடத்துல அந்த வேல்யூ நான் வந்து ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணும்போது ஏபி அப்படிங்கிற நேம்லேயே ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா ஏபி மெயிலில் மட்டும் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சப்ரோகிராம் செக்ஷனில் அக்சஸ் பண்ண முடியாது. அதனால் இங்கே நான் வந்து அந்த வேல்யூஸை எக்ஸ் ஒயின் நியூவாக ரெண்டு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி ஏவுடைய வேல்யூ எக்ஸ்லையும் பியோடைய வேல்யூ ஒய்லையும் நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு இதுவுமே நான் வந்து ஆட் பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை நான் வந்து ரிட்டன் பண்ணுறேன். ரிட்டன் பண்ணுற அந்த வேல்யூ நேராக எங்கே வரும்னா ஆட் அப்படிங்கிற கால் பண்ண இந்த பிளேஸ்க்கு வரும். இந்த பிளேஸ்க்கு வரும்போது அந்த வேல்யூ நான் வந்துட்டு ரிசல்ட் அப்படின்ற வேரியபிள்குள்ளே அசைன் பண்ணுறேன். இப்போ ஃபைனல் ஆன்சர் எனக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிற அந்த வேரியபிள்குள்ளே இருக்கும். நான் பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சரோ அதை எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ ரிட்டனோட ப்ரோக்ராம் எனக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ இதை கான்செப்ட் அப்படியே ப்ரோக்ராமாக எப்படி நம்ம வந்து எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பை வேல்யூ அப்படிங்கிற கான்செப்டுக்காக நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வேல்யூ ரிசீவ் பண்ணுறதுக்காக ரிசல்ட்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி ஜீரோன்னு இனிஷியலேஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது ரிசல்ட் ஈக்குவல் நான் வந்து கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ்க்காக வந்து வேல்யூ ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து கொடுத்துருக்கேன் 10,20 அப்படின்னு சொல்லி. அப்படி கொடுக்கும்போது கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எங்கே டெஃபினேஷன் எழுதியிருக்கணும் நேராக அந்த இடத்துக்கு வரும். கண்ட்ரோல் வரும்போது 10ன்ற வேல்யூவை வந்து எக்ஸ்லேயும் 20 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஒய்லையும் நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். ரிசீவ் பண்ணிவிட்டு ரெண்டு வேல்யூஸையும் நான் வந்து ஆட் பண்ணி ரிட்டன் பண்ணுறேன். ரிட்டன் பண்ணுற வேல்யூ நேராக எங்கே வரும் அப்படின்னா கால் பண்ண இந்த இடத்துக்கு வரும். 10 + 20 ரெண்டு இதையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் எனக்கு 30 அப்படிங்கிறது இந்த பிளேஸில் ரிசீவ் ஆகும். ஸோ அதை நான் வந்து ரிசல்ட்டில் அசைன் பண்ணுறேன். ரிசல்ட்டில் அசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட்எஃப்குள்ளே நான் வந்து அப்படியே நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும் 30 அப்படின்றது. இதே ப்ரோக்ராம் வந்து கால் பை வேல்யூ அப்படின்றது தான். கால் பை வேல்யூ அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். வேல்யூ அசைன் பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏ கமா பி நம்ம வந்து கொடுக்குறதும் ஒன்று தான். ஏ கமா பி நம்ம வந்து கொடுத்துட்டு ஏ ஈக்குவல் டு 10 கமா பி ஈக்குவல் டு 20 நான் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது வேல்யூ ஸ்ட்ரைட்டாக நான் வந்து கொடுக்குறதுக்கு பதிலாக வேல்யூ ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து அசைன் பண்ணி அந்த வேரியபிள் நேமை நான் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தாலும் சேம் அதே ஆன்சர் தான் எனக்கு வந்து வரும். ஸோ இது இப்படி எழுதுறதுமே வந்து கால் பை வேல்யூ தான். ஸோ ஏபி வேல்யூ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே கொடுத்ததுக்கு பதிலாக நான் வந்துட்டு வேல்யூ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா யூசர்டேருந்து நான் வந்து வேல்யூ நான் வந்து கெட் பண்ணணும். ஸோ யூசர்டேருந்து நம்ம வந்து வாங்கணும்னா ரன் பண்ண டைமில் யூசர் என்ன வேல்யூ வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம்.
இன்டிஜர் வேரியபிள் அப்படிங்கிறனால %d 2 டைம்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஸ்கேன்எஃப்ல மறக்காமல் $a, $b நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். எதுக்காக இந்த இடத்துல $a, $b கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறத பாயிண்டர் கான்செப்ட் படிக்கும்போது கிளியராக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூசர்லேருந்து வேல்யூஸ் நான் வந்து கொடுக்கும்போது ஸோ அந்த வேல்யூஸ் எனக்கு வந்து ஆட் பண்ணி எனக்கு வந்து ஆன்சர் சொல்லும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பை வேல்யூ கான்செப்ட் தான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபங்க்ஷனை வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது அட்வான்ஸான எடிட்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் நான் வந்து எடுத்து விட்டாலும் எனக்கு வந்து வார்னிங் மட்டும் சொல்லிட்டு ரன் ஆகும். நான் வந்து பில்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து ரன் ஆகும். ஆனால் டர்போ சி எடிட்டராக இருந்துச்சு அப்படின்னா டிக்ளரேஷன் பண்ணாமல் மெயினுக்கு கீழே ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் எழுத முடியாது. சப்போஸ் இந்த டெஃபினேஷனை நான் மெயினுக்கு மேலே நான் வந்து கொடுத்துடலாம். மெயினுக்கு மேலே நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் மெயினே எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கிற டைமில் டிக்ளரேஷனே நமக்கு வந்து தேவையில்லை. நான் ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துல கால் பண்ணாலே இந்த டெஃபினேஷன் எழுதியிருக்கிற இடம் நமக்கு வந்து கால் ஆயிரும். ஸோ இப்படியும் எழுதலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ப்ரோக்ராமில் கால் பை ரெஃபரன்ஸை பற்றி கிளியராக பார்க்கலாம். தேங்க்யூ.